வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. படத்தினுடைய டைரக்டர் ஜஸ்டின் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மைக்கேல், படத்தினுடைய எடிட்டர் ஹென்ரி மற்றும் நாட் சார்லஸ் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் பிரெட் பாக்லா. அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இப்போ ஹாலண்ட், அதுக்கப்புறம் ஜெண்டயா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பைடர்மேன் இது மாதிரியே தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் அதில் இது என்ன கதை வேறுபட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா MCU மார்வல் காமிக்னுடைய யூனிவர்ஸில் இருக்கக்கூடியது தான். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்கே போன இதுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த டாக்டர் வந்து பீட்டர் அவர் தான் வந்து ஸ்பைடர்மேனுன்றதை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதனால் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து யாருக்குமே இவர் தான் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு சோகத்தில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால இவருடைய சூப்பர் பவரும் அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் வந்து இந்த நியூயார்க் சிட்டியை காப்பாற்றணுன்றதுக்காக எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருப்பார். அது தாண்டி வில்லனுடைய சைட்லேருந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எதனால அவரால் காம்படிட் பண்ண முடியல. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸாக ஹல்க்கும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் அவருடைய சப்போர்ட் இவருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஃபைனலி டாக்டர் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடச்சிதா, அண்ட் இவர் தான் அப்படின்றது பீட்டர் தான்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதா தெரியலையா, அண்ட் அப்புறமா அவர்கிட்ட வந்திருக்கக்கூடிய சூப்பர் பவர் கம்மியாகிற இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார், அண்ட் மறுபடியும் எப்படி சூப்பர் பவர் கெயின் பண்ணார், அண்ட் எல்லாருக்கும் தெரியப்படுத்துனாங்களா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ எப்பவுமே வந்து MCU அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மாசிவான அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸு, ஸோ அதனுடைய ஒர்க் தான் ஹைலைட்டு. அதில் ரொம்ப அழகாக இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு பக்காவாக ஆஸ் யூஷுவல் நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியே இருந்தது. இந்த கேமரா ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்திகரமாகவே இருந்தது. ஸோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த பயங்கரமான அந்த மாசிவ் ஃபைட்டு அண்ட் அந்த காப்பாற்றக்கூடிய கிராஃபிக்ஸ் ஒர்க்கோட பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கனெக்டடாக இருக்கும் ஸ்பைடர்மேன். ஸோ அதே போல் இந்த ஸ்பைடர்மேன்லேயும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேயும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய கேரக்டர் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேரக்டரும், அதாவது ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி 3 பார்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்க எல்லார் மனசையும் நம்மளுக்கு பிடிக்கிற வைக்கிறதுல தான் இருக்கும். அண்ட் இஃப் இன் கேஸ் நீங்களும் வந்து MCUடைய ஒரு சூப்பரான ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, தேட்டரில் போய் பாருங்கள்.